जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன் நமக்கு எப்படி இருக்கு, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பயமா இருக்கு. ஒரு நாளும் நம்ம கடத்துறது இன்னைக்கு இப்ப பாருங்க, இப்பதான் ஜனவரி மாசம் பிறந்த மாதிரி இருந்தது, அடுத்தது ஏப்ரல் வந்தது, இது ஆகஸ்ட் முடிய போகுது. இன்னும் 4 மாசம் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த 2026 முடிஞ்சு போச்சு, அடுத்த 2027 ஆரம்பிக்க போறது. அந்த அளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா சுத்தின்னு இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம காலகட்டத்துல, இன்னைக்கு இந்த வருஷத்துல நம்ம என்ன சாதிச்சோம், இந்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணினோம், நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமா, நமக்கான விஷயத்தை நம்ம செய்தோமா, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் வார ராசி பலன். இந்த வாரம் இப்ப இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா இந்த வாரம் நமக்கு இப்படிதான் சுவாமி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருப்போம், பிளஸ் மைனஸ். சோ இப்படித்தான் இருக்கணும். ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நல்லதுப்பா. அதனாலதான் நான் இன்னைக்கும் சொல்றது, என் மக்களுக்கு நான் சொல்வது இதுதான், நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். சரிங்களா? வாழ்க வளமுடன். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்களோட இருக்கேன். ஏதாவது ஒரு டவுட்னா இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணி, எந்த கவலையும் படாது, இம்மீடியட்டா ஒரு போன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட், சுவாமி நான் உங்ககிட்ட பேசணும், சுவாமிகிட்ட உடனே நான் பேசணும், உடனே எனக்கு கால் பண்ணி பேசணும், உங்க ஜாதகத்தை அனுப்புங்க, எப்படி இருக்கு, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இனி அடுத்த வரக்கூடிய 10 வருஷம் நமக்கு எப்படி கிளீனா எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. பாத்துக்கலாம் வாங்க. விருச்சிக ராசி நேயர்களை, விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. நீங்க மௌனமா இருக்கீங்களே அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க மௌனமா இல்ல, நீங்க மௌனமா இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. யாரு என்னென்ன பண்றா, எப்படி பண்றா, வாயை திறந்து நீங்க பேசலையே தவிர, பேச மாட்டேங்கிறீங்களே தவிர, சில விஷயத்துல நீங்க எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. யூ நோ எவ்ரிதிங், எல்லா விஷயமும் தெரிந்தும் தெரியாத போல நீங்க இருப்பீங்க. அது மத்தவங்களும் அது என்ன, இவன் தெரிஞ்சு இருக்கானா தெரியாம இருக்கானா அப்படிங்க. இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். சோ பாத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கு. குணம் ஆழமான சிந்தனை, ரகசியம் காக்கும் திறன், விடாமுயற்சி, தீவிர மனநிலை. சோ இதெல்லாமே இருக்கு. இந்த ரகசியம் காக்கும் திறன் அப்படிங்கிறது இருக்கு, இல்லாம இல்ல. ஆனா சொல்ல மாட்டாங்க மேக்சிமம். ஒரே விஷயத்த 10 தடவை கேட்டு என்னடா திரும்ப கேட்டுட்டு டக்குன்னு வளரிடுவாங்க. இந்த உளறுதல் சொல்றாங்க இல்லையா, அது உண்டு. அதே போல உங்களுக்கு எதிராக இருந்த ஒருவர் உங்கள் திறமையை ஏற்றுக்கொள்ளும் நிலை வரும். உங்களுக்கு ஆப்போசிட்டா செயல்பட்டவன் இனிமேல் இவங்கிட்ட எல்லாம் மோதி, அதாவது என்னமோ சொல்லுவாங்கல்ல, சாட்சிக்காரன் காலில் ஓடுறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்துட்டு போயிடலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடும் சில விஷயங்கள். ரிசர்ச், மெடிசன், இன்வெஸ்டிகேஷன், செக்யூரிட்டி, டெக்னாலஜி துறைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறு குறு தொழில்கள்லாம் சிறப்பா இருக்கும். சோ கவலைப்படாதீங்க. எப்போதுமே நான் விருச்சிக ராசிக்கு ஒரு சொல்லுவேன், பெண் சாபம் உள்ள ஜாதகம், பெண் சாபத்தை நிவர்த்தி பண்ண, இல்லைன்னா உனக்கு திருமணமோ உனக்கு வாழ்க்கையில எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஆனா ஒரு விஷயத்துல ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டும், அதே போல ஒரு லைஃப் வில் பி மிசரபிள் அப்படின்னு ஒரு சில விஷயத்துல வருது அப்படின்னு சொன்னா உடனே நீ எனக்கு கால் பண்ணி பேசு, உன்னோட அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நீ பேசு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில முடிவு எடுக்க முடியாம தவிர்க்கிறியா உன்னோட வாழ்க்கையில, உடனே எனக்கு போன் பண்ணி பேசு. நீ எந்த நாட்டில இருந்தாலும் சரி, உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி பேசு. வேலையில உங்களுக்கு எதிராக இருக்கும்போது அது நான் சொல்லிட்டு, அதே போல பணம் மறைந்திருந்த ஓரளவுக்கு பினான்சியல் மேட்டர் ஓரளவுக்கு நகரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சோ அதெல்லாம் சிறப்பா இருக்கு. அதே போல ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கும் போது, திருமணம் ஆழமான குணம் கொண்ட நல்ல ஒரு துணை அமைக்கக்கூடிய வாய்ப்பு. பழைய காலங்களை சுமந்து உறவுக்குள் செல்லாதீர்கள். ரொம்ப பழசெல்லாம் நினைச்சுட்டு 2வது கல்யாணம் பண்ணி அங்கேயும் ஏதாவது ஒன்னு பேசி அதுல ஏதாவது சண்டைகள் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கும். பாசிட்டிவ் ரிசர்ச் ஓரியன்டட் சப்ஜெக்ட் சிறப்பாக அமையும். சோ படிப்பு சம்பந்தமானது நல்ல சிறப்பா இருக்கிறதுக்கான இது உண்டு. அதே போல சொத்து ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான சில விஷயங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மறைக்கப்பட்ட தகவல்கள் சட்ட விவகாரத்தில் முக்கியமாகலாம். மறைக்கப்பட்ட உண்மை சட்ட விவகாரத்துல முக்கியமாகலாம். ரீபேமெண்ட் சேகரித்து மாற வேண்டிய சூழ்நிலை உண்டு. அதே போல கலைத்துறையில எடுத்துட்டோம்னா த்ரில்லர் சினிமா, ரைட்டிங், டைரக்ஷன், போட்டோகிராஃபி, கிரியேட்டிவ் ஃபீல்டு, இதுல எல்லாம் நல்ல சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கவலைப்படாது. ஷேர் மார்க்கெட், புதிய தகவல் அல்லது ரூமர்ஸ் அடிப்படையில் ட்ரேடிங் செய்ய வேண்டாம். பெரியவர்கள் உடல்நலம் கவனத்தை, சிறுநீரக பிரச்சனை வரும், கவனமா இருங்க. அதே போல தாய் மாமா கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
இரவு நேர பயணம் மற்றும் ஆபத்தான செயல் அன்னெசரிலி ரிஸ்க் எடுக்காதீங்க, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க. சோ விருச்சிக ராசி இப்படிதான் இருக்கணும், அதே மாதிரி இருந்துட்டு பண்ணுங்க. சோ கரெக்டா இது பண்ணிக்கோங்க. சோ சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, சில பேருக்கு வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்துல அதிகப்படுத்தும். சோ சக்சஸ்ஃபுல்லா இருங்க. நான் சொன்ன விஷயத்துல நாம வச்சுக்கோங்க, சக்சஸ் பண்ணுங்க. சுபம் வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொது ராசி பலன்கள் என்று சொல்லும் வகையில வார ராசி பலன்கள், பொது பலன்கள் நம்ம பார்த்தோம். இதுவே சில பேருக்கு 200% ஒத்து போயிடும். ஆஹா, சாமி சொன்ன விஷயங்கள் நமக்கு நிறைய ஒத்து போச்சு, சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த உங்களுடைய சுய ஜாதகம், லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசியாதிபதி, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, முக்கியமான கிரகங்கள்லாம் எந்த ஸ்தானத்துல இருக்கு, இதை வச்சுதான் வாழ்க்கைய நிர்ணயம் பண்றது. அப்ப இதை நிர்ணயம் பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இது மட்டுமல்ல, நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு பெயர் ராசி பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு வாஸ்து பார்த்துக்கலாம், எண்கணிதம் பார்த்துக்கலாம், உங்களுக்கான ராசி கற்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல நீங்க உங்களுக்கு தேவையான பிரச்சனம் நீங்க பார்த்துக்கலாம், தற்கால பிரச்சனை பார்த்துக்கலாம். ஒரு கேள்வி ஒரு பதில், அதுதான் தற்கால பிரச்சனம். அஷ்டமங்கல பிரச்சனம், தேவ பிரச்சனம், தீப தாம்பூல பிரச்சனம், வெறும் தாம்பூல பிரச்சனம், இதெல்லாமே நம்ம பார்க்கிறது. இது மட்டும் இல்லாது எந்திரங்கள், பூஜைகள் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகமா, எனக்கு சுவாமி எனக்கு குழந்தை இல்ல சுவாமி எனக்கு இந்த மாதிரி பித்ரு தோஷம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள், உடனே ஒரு போன் பண்ணுங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி பேசுறதுல, ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ரைட் பர்சன் கிட்ட தெரிஞ்சுக்கணும். அதுதான், இவங்க கிட்ட போனா, இவங்க கிட்ட பேசினா எனக்கு தெளிவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, யூ நோ நீட் டு மிஸ் தட் பர்சன். அதுதான் முக்கியம். அந்த பர்சனை வாழ்க்கையில மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? சுபம் வாழ்க வளமுடன். இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க.